இது நல்லா இருக்குல்ல? சப்பாத்தி கட்ட ஸ்டைலிஷ் ஸ்டைல். பாருங்க சாஃப்ட்டா சப்பாத்தி வந்திருக்கு. பாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து குருமா வைக்க வேண்டியதான். நாங்கள் முதல்ல அன்பு வணக்கம் சொல்லு. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஆச்சி வீட்டுக்கு, திருநெல்வேலிக்கு வந்துவிட்டோம். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்களே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். கரெக்டாக? ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வேகமாக வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் வேகமாக குருமா பண்ணிடலாம். அதுக்கான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது அந்த பீல் பண்ணிருந்தா இந்த 2 கேரட் மட்டும் பீல் பண்ணு. இங்கே பீன்ஸ் பார்த்தியா? சென்னையில் வர்றது எல்லாமே ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். திருநெல்வேலியில் ரியல் ஓல்டு கிளாசிக்கல் பீன்ஸ் கிடைக்குது. இதில் இந்த ஸ்ட்ரிங்லாம் வரும், பார்த்தா தெரியுதா? இது வந்து கிளாசிக்கல் பீன்ஸில் தான் வரும். சென்னையில் இப்போ வர பீன்ஸ்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. வேறு மைக் கட் பண்ண வரவா? நானும் ஏதோ பண்ணிட்டேன். இல்லை, இப்போ தாண்டா முதல்ல காய்கறி உட்காந்து கட் பண்ணுறேன். நின்றுட்டு தான் இருக்கேன், பேசாமல் வேலையை பாரு. சீக்கிரமாக சமைச்சிட்டு ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன். செஞ்சு முடிச்சுட்டு இது சிம்பிளான குருமா என்ன? ஓகே, மந்திரமே இருக்கட்டும். டேபிள் சொல்லு, 5 டேபிள் சொல்லு. அடேங்கப்பா. ஆகட்டு. இது தண்ணி தரேன், அப்படி தர கொடுக்குறேன். ஆக்காட்டு, ஒரே நிமிஷம், நல்லா இருக்கும். சீரியஸாக தண்ணி வேஸ்ட் ஆகுது. சிரிச்சேன்னா குடிக்கவே முடியாது. அந்த டம்ளரில் குடிக்கிறது எப்போதும் போல் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி இளநியும் கூட ஸ்ட்ராவில் குடிக்காமல் அப்படியே குடிச்சுப்பாரு, இப்படி குடிச்சுப்பாரு. இது நல்லா இருக்கும். நீ அப்படி குடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணலான்னு ஆரம்பித்து நீ நான் ஓடியே போயிட்டேன். ஸோ அரை முறி தேங்காய், புரியுதா? அரை தேங்காய் அது வச்சு எப்படினாலும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்படின்னா ஈஸியாக குடிக்கலாம். அதுக்காக நான் சொன்னேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக உடச்ச கடலை, சரியா? கொஞ்சமாக உடச்ச கடலை. ஆமாம், அதையும் போட்டுக்கோ. ஓகேவா? அடுத்து காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி காய்கறி வேக வைக்கும்போது ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 மிளகா இதுலேயும் போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இது எதனால சொல்லலாம்? நம்ம பையனுக்காக. ஆமாம், கருவேப்பிலையும் சாப்பிடவே மாட்டான். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவான். இதில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உள்ளே போயே தீரும். அதுக்கப்புறமா வேரோட கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஸ்டெம்மு, கொஞ்சம் லீவ்ஸு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பையும் சேர்த்துக்கலாம். சோம்பு எப்போவுமே ஜீரகத்தோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, என்ன வெஜ் கிரேவி பண்ணாலும் சரி, அதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம்.
இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு கொதி. ஆமாம், இது நல்லா வெந்துருச்சு. சட்னிலடா குருமாக்கு கிரேவி. ஸோ இதிலே எல்லாமே இருக்குது. ஸோ நான் காலிஃப்ளவர் போடலை. உங்களுக்கு வேணுன்னா இதில் காலிஃப்ளவர் போடலாம். நான் பார்க்கும்போது கடையில் இல்லை, இதுதான் இருந்ததை வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரே கொதி, எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ உப்பு மட்டும் பார்த்துட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை வேகமாக தேய்ச்சிக்கிட்டே போட்டுக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது நல்லா இருக்குல்ல? சப்பாத்தி கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்னடா சாப்பிடு, பிச்சு போடுவா. அங்கே போய் சப்பாத்தி இது எடுக்கணும். புரியுதா? அம்மா கேமரா பிடிச்சிட்ருக்கா, அவளுக்கும் ஊட்டி விடணும். இந்தா சீக்கிரம். எனக்கு ஒரு சப்பாத்தி தான் இருக்கு. அதை நான் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நான் வெளியே கிளம்பணும். நீங்களும் இந்த நாள் என்ஜாய் பண்ணுங்க.